ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலை. கொண்டரங்கி மலை அமைந்திருக்கும் இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் கிராமம் என்ற பகுதியில் அமைந்திருக்கு. நம்ம அந்த மலையை ரீச் பண்ணதுமே மலை அடிவாரத்தில் மல்லிகார்ஜுனா சுவாமி என்ற கோயில் அமைந்திருக்கு. நம்ம உள்ளே போய் அந்த சாமியை கும்பிட்டுட்டு மலை உச்சியில் இருக்க சிவனை பார்ப்பதற்காக மலை ஏற ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற படிக்கட்டு தான் முதல் படி. இங்கேருந்து மலை ஸ்டார்ட் ஆகும். மலையோட என்ட்ரன்ஸில் ஒரு வணக்கத்தை போட்டு அந்த பாதையில் ஏறி கொஞ்சம் தூரம் பார்த்தா அந்த பாதை வானத்துக்கே போகிற மாதிரி தெரியுது. அவ்வளோ உயரமாக இருக்குது இந்த மலை. கிட்டத்தட்ட 3825 அடி உயரம்ன்றாங்க. அந்த வெள்ளை டம்முன்னு தட்டி விட்டு எத்தனை அடி உயரம்னாலும் ஏறி பார்த்துடலான்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த மலைக்கு என்ன டைமுக்கு வந்தால் மேலே இருக்க சிவனை பார்க்கலாம். இந்த மலையை பற்றின ஒரு சில கதைகளும் இந்த வீடியோவில் பாருங்கள், நான் சொல்லியிருக்கிறேன். என்ன மாமா என்னாச்சு? அண்ணா அது வந்த பாதை, அது பாதாள கிணறு. நீ வாப்பா, அங்க ஒரு முன்னாடி போயிட்டு இருக்கு. போப்பா. யார் போவா? அவளை சாவி அவன்கிட்ட தான் இருக்கு. எங்கண்ணா வச்சுருந்தான்னு தெரில. அங்க பாரு, அதுல ஒரு ஆள் படுத்திருக்க மாதிரியே இருக்கு பாரியா. ஒரு ஆள் படுக்க வச்சு சிலையா செஞ்ச மாதிரி இருக்கு பாரு அந்த மலையில. ஆமா, நல்லா தெரியுது. அந்த மலையை பாரு எங்க இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ தான் எங்களுடைய முதல் வீடியோ. பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ தொடர்ந்து வரும். ஒவ்வொரு மலைக்கு சென்று முடிந்தளவு என்டர்டைன்மெண்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். இந்த மலைக்கு யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா காலைல 6 மணிலேருந்து 7 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு 7 மணிக்கு பிளான் போட்டோம், ஆனால் 11க்கு தான் ஏற ஆரம்பித்தோம். அந்த தப்பை யாரும் செஞ்சிடாதீங்க. இந்த மலை ஏறுறது வேறு ரொம்ப கஷ்டம். இந்த இதில் நாங்கள் செருப்பை வேறு போடாமல் ஏறலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி செருப்பு போடாமல் ஏற ஆரம்பித்தோம். வெயில் ஏற டைமில் நாங்களும் ஏறினோம். அப்படியே காலெலாம் பொசுங்க ஆரம்பிச்சிருச்சு. நடந்து வருவாரு, போட்டுட்டு வெல்கம் பேக் விண்ல கோடு மாதிரி வந்து கோயில் வழங்கும் பிக் பாஸ். மாலாவரத்தில் இருக்கு பைபாஸ். இவன் பார்க்குறத பாருங்கள். அந்த மலையை குறுன்னு பார்த்துட்ருக்குறான். அங்கே என்ன தெரிகிறது, வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் போல். இப்போ இந்த மலையை ஜூம் பண்ணும்போது பாருங்கள், சைடில் ஒரு வெள்ளை கலரில் கோடு மாதிரி தெரியும் பாருங்கள், அதான் பாதை. அந்த பாதை வழியாக தான் அந்த மலை உச்சிக்கு போகும். இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது பாருங்கள். இப்படி இந்த ஏறின தூரத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடம் மட்டும் எவ்வளோ பச்சை பசேர்னு தெரியுதுன்னு பாருங்கள். அங்கே முன்னாடி படிக்கட்டு மாதிரி ஏறுது பாருங்கள், அங்கேருந்து தான் செங்குத்தாக மலை ஏற ஆரம்பிக்குது. சுற்றாங்கப்போ அந்த இந்த மலையை கீழே ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்து பார்த்தோம்னா வரும்போதே இந்த மலை வந்து லிங்க வடிவில் காணப்படுகிறது. நாங்கள் ஏறும்போது ஒரு சில பக்தர்கள் இறங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்களும் செருப்பு போடாமல் போயிட்டு வந்திருப்பாங்க உள்ள.
யார் சாமி இவர் பாறையாகவே படுத்துக்கிட்டு போகிறாரு, ஆஞ்சநேயர் ஃப்ரெண்டாக இருப்பாரோ. அப்படியே கொஞ்சம் நடந்து வந்து இந்த பாறையை விட்டு நின்று அப்படி பார்த்தா இந்த வியூ பாருங்கள், செம்ம அழகாக இருக்கும். அப்படியே பொறுமையாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். நடந்து வந்து பின்னாடி திரும்பி பார்த்தோம் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம். அந்த ப்ளூ கலர் செட்டு ஒன்று திரும்பி வரணும். அங்கேருந்து அப்படியே ஒரு சின்ன பாதை ஒன்று வரும். அதிலேருந்து அப்படியே நடந்து வந்தோம். அப்படியே லெஃப்டில் பாதை பிடியும் வளைஞ்சு வரும். அப்படியே வந்துட்டு மஞ்சள் கலரில் டிஷர்ட்டில் போட்டு ஒருத்தர் வருவார் பாருங்க. யாராவது கொண்டரிங்கி மலைக்கு வரணுன்னு ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக் மாட்டிக்கோங்க. பேக்கில் வாட்ரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு 3 லிட்ரு தண்ணி கேன் வாங்கினோம். ஆனால் அது ஒரு 3/4 மணி நேரத்துலேயே 3 லிட்டரும் காலி பண்ணிட்டோம். அந்தளவுக்கு வெயில் ஸ்டார் போட்டு எங்களை உரியுது. நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் பொறுமையாக நடந்து வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். நிழல் வந்து அவ்வளோக்கா இருக்காது, சைடில் கொஞ்சம் பாறை இருக்கும். அந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கணும். இந்த மலையில் அப்படியே அந்த பாறையாகவே படிக்கட்டாக செதுக்கியிருக்காங்க. நம்ம மலை ஏறுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம், இவங்க படிக்கட்டு செதுக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்கள். ஓம் நமச்சிவாயா. இந்த முன்னாடி போகிற 2 பயல்களையும் பாருங்கள். இந்த 2 பேருமே மதுரையிலேருந்து வந்தாங்களாம். அவங்க எவ்வளோ பயந்துக்கிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் அவ்வளோவா தெரியாது, ஆனால் அந்த கம்பி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் எங்கே போய் விழுவோன்னு பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு இந்த மலையில் ரிஸ்க் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து 3/4 தூரத்தை நாங்கள் கடந்து வந்துட்டோம். அப்படியே மலை ஏறி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு குகை ஒன்று இருக்கும். இந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே சாமி ஒன்று இருக்கும். இந்த குகைக்குள்ளே தான் பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனர் வந்து தவம் செய்த இடம்னு சொல்கிறாங்க. அர்ஜுனர் மட்டும் இல்லை, இன்னும் பல சித்தர்கள் வந்து தவம் இருந்ததாகவும், இந்த இடத்துல உட்காந்து தவம் செய்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களிடத்திட்ட பேச முடியும் என்று நம்புகிறாங்க. இந்த தாத்தா போகிறார்ல, அவர் தான் இந்த கம்பி பாதையெல்லாம் உருவாக்குனாராம். பரவாயில்ல, இந்த கம்பி இல்லைன்னா ஏறுறதே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு கீழே இறங்கிட்டுருக்காரு, கோயிலை பூட்டிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரி குகை மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே இருந்து தண்ணி எடுக்கலாம். ஒரு சுனை மாதிரி இருக்குது, அதிலேருந்து எடுத்து குடிச்சிக்கலாம். ஆனால் நம்ம போனப்போ கொஞ்சம் ஓவர் தூசியாக தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பிள்ளையார் சிலை ஒன்று இருக்கும். அவரை சாமி கும்பிட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சிவன் கோவில் இருக்குது. ஆனால் நாங்கள் போன நேரம் பூட்டிட்டாங்க.
அப்படி இருந்து இந்த சைடில் இருந்து பார்த்தோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் எங்களை மாதிரி லேட்டாக வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே நின்று தான் சாமியை பார்க்க முடியும். இதுவே சீக்கிரமாக வந்தால் கதவை திறந்து உள்ளே சாமி பக்கத்துலேயே உட்காந்து பூஜை செய்கிறத பார்க்க முடியும். இருந்தாலும் நம்ம சாமியை பார்த்தாச்சு. அப்படியே மலையோட உச்சியிலும் போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். இந்த சங்கிலியெல்லாம் பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். சங்கிலியை பிடிச்சி ஏறலாம், இல்லைன்னா அப்படியே பாறையில் கை வச்சு ஏறி போயிடலாம். இந்த சங்கிலி பாறையை நாங்கள் ஏறி முடித்தோடனே முன்னாடி பார்த்தோம்னா ஒரு நாய் ஒன்று இருந்துச்சு. எப்பவுமே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா பிஸ்கட்டோ தண்ணியோ கொண்டு வாங்க. மேலே இருக்க நாய்க்கு தண்ணி பிஸ்கட் எதுவுமே இல்லாமல் தவிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கே படுத்திருந்த நாய் நம்ம கூடயே மேலே வந்துடுச்சு. நம்ம ஒரு வாட்ரு பாட்டில் எம்டி பாட்டில் எடுத்தாலும் நம்ம பின்னாடியே வேகமாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நாய் தண்ணி தாகத்தில் பின்னாடியே சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த 2 பயலுங்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் தண்ணி வாங்கி வச்சு அப்புறம் அந்த பயலுகளே அந்த 1 லிட்டர் வாட்ரு பாட்டிலுக்கு தண்ணியை ஊற்ற விட்டு அதை நாய் நல்லா குடிச்சிட்டு உட்காந்துக்குச்சு. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு ஒர்த்து தான். 3825 அடி உயரத்துலேருந்து பார்க்கும்போது மற்ற மலை எல்லாமே நமக்கு சின்னதாக தான் இருக்குது. இந்த மலை கடைசியில் ஜூம் பண்ணி காட்ட பாருங்கள், அதான் ரங்கமலை. அடுத்து அந்த வீடியோ தான் எடுத்து போட போகிறோம். இந்த நாய் தண்ணியை குடிச்சிட்டு நம்ம பக்கத்துலேயே படுத்துக்குச்சு. இப்போ நீங்கள் அந்த கருப்பு கலரில் ஒரு இடம் பார்க்குறீங்க பாருங்கள், அது என்னன்னு தெரியுமா? அது நிழல். அந்த ஒரு இடத்துல மட்டும் அவ்வளோ இதாக தெரியுது. இப்போ மேலே சூரியன் இருக்கா, இந்த சூரியன் பக்கத்தில் ஒரு மேகம் இருக்குது பாருங்கள், அந்த மேகத்தோட நிழல் தான் அங்கே விழுகுது அந்த தரையில். அது எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு பாருங்க. இந்த ஒரு இடம் மட்டும் நிழலை. அந்த மாதிரி அங்கன கருப்பு கருப்பாக இருக்கும், அது பூரா நிழல். இப்போ நம்ம எவ்வளோ மேலே இருந்து பார்க்குறோன்னு பாருங்கள். ஒரு வழியாக நாங்கள் மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம். எங்களோட நிலைமையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் வராந்தா சீக்கிரமாக வந்துடுங்க. எங்களை மாதிரி வெயிலில் மாட்டிக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.